வயதானவர்களுக்கு நல்ல புத்தகங்களை வாங்கி கொடுத்து படிக்க சொல்லலாம். அவள் கண் பார்வை என்ன பவரோ அதுக்கு உண்டான கண்ணாடி வாங்கி போட்டு அவளுக்கு நல்ல புஸ்தகங்கள், அவள் என்ன மாதிரி விரும்புகிறாளோ அந்த மாதிரி புஸ்தகங்கள், சரித்திர நாவல்கள் சில பேருக்கு பிடிக்கும், சுதந்திர போராட்டத்தில் கலந்து அந்த வீரர்களுடைய வரலாறுகள் சில பேருக்கு பிடிக்கும், சயின்டிஸ்டுகளுடைய வரலாறுகள் சில பேர்களுக்கு பிடிக்கும், சில பேருக்கு சமையல் குறிப்புகள் பிடிக்கும், சில ஜோதிட சம்பந்தமான புத்தகங்கள் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். சில பேர்களுக்கு சின்ன குழந்தைகளாட்ட கார்ட்டூன் கதைகள் அது இது, சில பேருக்கு சொடுக்குகள், இந்த மாதிரி புதிர்கள், இந்த மாதிரி எல்லாம் முடி வச்சு விளையாடிக்கிறதுக்கு அதை போட்டு பார்க்கறதுக்கெல்லாம் பிடிக்கும். வயசு ஆயிட்டதுனால அவளை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அர்த்தம் கிடையாது. அவளுக்கு உண்டான பொழுதுபோக்குகளை கொடுத்தா அவளும் உற்சாகமாக நம்மளோட சந்தோஷமாக இருக்க முடியும். மொத்தம் வயசாச்சே கிருஷ்ணா ராமா கோவிந்தா அப்படின்னு உட்காந்துட்டு இருந்தா எந்த மனுஷாலையும் சும்மா உட்காந்துட்டு இருக்க முடியாது. சும்மா உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு பெரிய தண்டனை. அதனால் அவளுக்கு உற்சாகம் தரக்கூடியது இதுவோ அந்த மாதிரி புஸ்தகங்களை நமக்கு வாங்கி கொடுத்தோம்னா, புஸ்தகங்களை படிச்சுட்டு இருந்தால் அவளுக்கு தனிமையாக இருக்கிற மாதிரி இருக்காது. புஸ்தகங்கள் பெரிய தோழமையை கொடுக்கும், பெரிய தெம்பை கொடுக்கும். அந்த புத்தகங்களோ கதைகளை படிச்சுட்டு அவளுக்கு சொல்கிறதுக்கு ஏதான சமாச்சாரம் இருக்கும். அந்த கதையில் பாருடி அவன் என்ன தெரியுமா பண்ணுறான் அப்படின்னு சொன்னால் அதையும் கொஞ்ச நாள் நம்ம என்னான்னு கேட்டுக்கணும். அவன் என்ன பண்ணான்னு நம்மளுக்கு தெரிஞ்சால் கூட அப்படியா நான் அது படித்ததே இல்லையே, உங்களுக்கு வாங்கி கொடுத்தேனே வழியே, நீங்கள் சொல்கிற புதுசாக புதுமையாக இருக்குது, ஆச்சரியமாக தான் இருக்குது, என்ன படிச்சிங்களா, என்ஜாய் பண்ணுங்களா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அவர்களுக்கு வரக்கூடிய அந்த சந்தோஷத்தில் நாம்ளும் நம்மளை மறந்து போகும். அந்த அளவுக்கு அவளும் நல்ல உற்சாகமாகவே இருப்பாள்.